Is it about control? Losing the grip, you get old. Turn to the sea. I don't know how, but you found me. Never too late to get up. Maybe it's not as hard as you think. ஸோ கைஸ் லியோ கஃபே வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஸ்டில் ஹைவேஸில் தான் இருக்கோம், ஸ்ரீநகர் போகிற ஹைவேஸில். ஸோ லியோ கஃபேலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பேட் நிறையா செய்கிற இடங்கள்லாம் இருக்குது. ஸோ காஷ்மீர் வில்லோ எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா கிரிக்கெட் பேட்லாம் பயங்கர ஃபேமஸுங்க. ஸோ நம்மளும் கிரிக்கெட்டராக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பேட் வந்து வாங்கலான் இருக்கோம். ஸோ எவ்வளோ ரேட்டு என்ன சொல்கிறாங்கன்றதை நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்திருக்க இது ஷாப் பேர் பார்த்தீங்கன்னா நியூ ராயல் ஸ்போர்ட்ஸு. ஸோ இது வந்து ஆக்சுவலி பேட் ஃபேக்ட்ரி. மேலே பார்த்தீங்கன்னா காஷ்மீர் வில்லோ இருக்குது. இவங்க எப்படி செய்கிறாங்கன்றது எனக்கு தெரியல. அது ஆக்சுவலி அங்கே மிஷின்ஸ்லாம் இருக்குது, நான் காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இப்படி தான் நம்மளுக்கு வந்து பேட் வந்து ஆக்சுவலி ரெடி ஆகுது. இது ஃபுல்லாகவே மிஷினு. இங்கே பாருங்களேன், ஆல்ரெடி ஒரு பேட் வந்து லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஹேண்டில் மிஷின்ஸு. ஸோ இங்கே வந்து ஹேண்டில் வச்சு அந்த கம்மை ரெடி பண்ணி ஒட்டிடுவாங்க. அங்கே நிறைய ஹேண்டில்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு பேட் இருக்குது பாருங்கள். ஸோ ரெடி பண்ணி அதை வந்து மிஷின்ஸ் ரம்பத்தில் வந்து அப்படியே அறுக்குறாங்க. இது ஃபுல்லாகவே மிஷினரிங்க. பெல்ட்டு போட்டு நம்மளுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க பக்காவா. ஸோ ஆல்ரெடி எவ்வளோ ஹேண்டில்ஸ் இருக்காங்க நான் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள். ஸோ நிறையா ஹேண்டில்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது. இப்போ ஆப்ரேட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு எப்படி அப்படின்றத நான் ஃபங்க்ஷன் ஆகி காட்டிகிட்ருப்பேன். இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். ஸோ நம்மளுக்கு கிரிக்கெட்டராக நம்மளுக்குமே ஒரு பேட்டு தேவைப்படுது. நீங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் ஸ்டோரிஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நியூ பேலன்ஸை வந்து நம்ம பார்த்துருப்போம். இங்கே பாருங்கள் எப்படி ஒரு பேட் செஞ்சே வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக காஷ்மீரி வில்லோ. ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஹேண்டிலின் பிடிக்கிறதுக்கே வந்து சூப்பராக இருக்குது. இது ஃபுல்லாக இது பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்றத கடையில் போய் பார்த்துடலாம். இது ஃபுல்லாக பேட் ஃபேக்ட்ரி தான். நீங்கள் வந்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ உள்ளே நிறையா செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். கிட்ஸ் பேட்லேருந்து பெரிய பேட் வரைக்குமே நம்ம வந்து இங்கே பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்றத. ஸோ உள்ளே போய் நம்மளும் பார்க்க போகிறோம். ஒரு பேட்டு ஒரு ரகமாக செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ காஷ்மீர் வில்லோ பேட் நம்ம ஒன்று எடுத்துருக்கோம். சியட் போட்டு. பட் இது வந்து க்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை க்ரெயின்ஸ் இருக்குன்னா 1 2 3 4 க்ரெயின்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேக்லேயுமே வந்து 1 2 3 4 5 6 ஸோ 7 இல்லைனா 6 க்ரைன்ஸ் இருந்தாவே நல்ல பேட்டு தான். ஆனால் இந்த பேட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் வெயிட்டடாக இருக்குது. ஸோ 1000 எவ்வளோ வெயிட்டு? 1150 பிலோ இல்லையா அது கீழே? எவ்வளோ ப்ரோ வெயிட் 1100. ஐ நீட் இட் இஸ் மோர் வெயிட், ஹெவி வெயிட். எனக்கு ஹெவி வெயிட் வேணும். 950 का आपके पास वेट मशीन है छोटा वाला அது கூட பஞ்சிங் பாருங்க எப்படி இருக்கு. பஞ்சிங் நல்லா இருக்கு. ஏய் இதெல்லாம் பயங்கரமா இருக்குடா. This one also leather ball, leather ball. ये प्रोफेशनल बैट है. ஆஹா ஏ கிரேட் பேட்டாடா அது. ஏய் இதெல்லாம் தரமா இருக்கியா? ஸோ கைஸ் ஏய் இங்கே பாரு கிரைன் சார் 1 2 3. ஓகே இதெல்லாம் ப்ரொஃபஷனல் ஏ கிரேட் பேட்டாமா. நம்ம வந்து அந்த திஸ் ஒன் பி கிரேடா? ஏ கிரேட்னா எவ்வளோன்னு கேளேன். What is the difference of A grade and B grade? B grade, A grade and B grade difference between willow. Okay, what change? Willow. Can you show me the B grade willow? Okay. Grain is or weight. Grains இதில் அதிகமாக இருக்குது. ஸ்கப் ஷீட் ஒட்டிருக்கீங்க. மற்றபடி அது நம்ம ஒட்டிக்கலாம் ஜி. ஓகே வுட்டில் மாறுது. இதில் எவ்வளோ டேமேஜ் இருக்குது பாருங்கள். வுட்டில் நல்லாவே மாறுது. சைஸு பாருங்கள். கட்டுங்க. வுட்டு மாறுது. இது மாறுது பாருங்கள். ஸ்லைஸ் பண்ணியிருக்கிறது மாறுது தெரியுதா? இங்கே பாருங்களேன். இது எப்படி திருப்புங்க. அதுதான் எலக்ட்ரிக் தெரியுதா? கர்வ் செம்ம கர்வ். திஸ் ஒன் ஆல்சோ ஏ கிரேடா? ஏ கிரேட். டேய் செம்ம லைட் வெயிட் அடி. ஹைட்லாம் சேம் ஹைட். இங்கே பாரு எவ்வளோ இழைச்சிருக்காங்க தெரியுதா? இங்கே பாரு எவ்வளோ தெரியுதா இழைச்சிருக்கிறது. இது நல்லா இருக்கு.
இந்த மங்கூஸ் பேட் வச்சிருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்கு. மேத்யூ ஹேட்டன் வந்து மங்கூஸ் வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. பஞ்ச் கொடுங்க. ஆ தரமா இருக்கா டேய், பஞ்சிங் சூப்பராக கிடையாதுல. சென்னை தமிழ்நாடு டீம் ஹைட் வேணாம், இது கரெக்டாக இருக்கு. டேய் நீ பாட்டம் இந்த ஆங்கிள் அடிக்கிறதுக்கு ஹைட் வேணாம்டா, ஹைட்டு தூக்குறதும் கரெக்டாக இருக்கு. இங்கே வேணா எப்படி தெரியுமா லிப் பண்ணுவேன், இப்படி தான் லிப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இப்படி ரொட்டேட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீ ஹைட்னு வச்சுக்கேன், இங்கே லாக் ஆகிடுவேன், இங்கே லாக் ஆகிடுவேன். ஆஹா இது வெயிட் ஓவர் வெயிட், டூ வெயிட் ஃபார் ஹிட்டிங் பர்ஸ். ஷோமி இது அந்த கிரே தான் அங்கே இருந்தது. ஸோ கைஸ் நம்ம ஃபேக்ட்ரியில் நின்று பார்த்துட்டு வாங்கிட்டு இருக்கோங்க, ஒரு பேட்டும் செக் பண்ணி வாங்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே ஏ கிரேட் அண்ட் பி கிரேடு. ஸோ 3500 ஏ கிரேடு, பி கிரேடு பார்த்தீங்கன்னா 2500 தரமாக செதுக்கியிருக்கானுங்க, வச்சு அடிக்கலாம் போல இருக்கு அந்த மாதிரி இருக்கு. ஸ்லைஸ் பண்ணுறது இதெல்லாம் தம்மாடி. ஸோ இது சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் கர்வ் பாருங்கள். ஹவு மணி வெயிட் 1000 1200 மினிமம். ஸோ 1200 மினிமம்ங்க. ஸோ கிரெயின்ஸு, ஸோ கர்வு, பஞ்சிங் இதை வச்சு மட்டும் தான் நீங்கள் பேட் வந்து சூஸ் பண்ண முடியும். ஆல்சோ நீங்கள் வந்து வுட்டோட குவாலிட்டி பார்க்கணும் அப்படின்னா ஏ கிரேடுகளும் பி கிரேட்லையும் தரம் பிரித்து பார்த்துருங்க. ஸோ ஒரு பேட் வாங்கலான்னு இருக்கோம். ஸோ ஃபைனலாக டிசைட் பண்ணிட்டு என்ன பேட்டுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். கைஸ் நம்ம வந்து கிரிக்கெட் ஃபேக்ட்ரியில் ஃபைனலாக ஒரு பேட் நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்க பேட்டு. ஸோ எஸ்எஸோடது ப்ரீமியம் ஏ கிரேட் காஷ்மீர் வில்லோ. ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 3500 ஏ கிரேட்டு. ஸோ 2500 வந்து பி கிரேடு, குறைக்க மாட்டேறாங்க, ஃபிக்ஸட் ப்ரைஸு. ஸோ இது பக்கா பார்த்தீங்கன்னா வுட்டே ப்ரீமியமாக இருக்குது. நான் பிடிக்கிறதுக்கு செம்மையாக இருக்குது. நான் கேட்டது 1200 கிராம்ஸ் கேட்டேன். ஸோ 1000 வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 1300 கிராம்ஸ் மாதிரி தான் இருக்குது. பட் பிடிச்சாடிங்கன்னா ஒரு ஸோ ஷார்ட்ஸ்லாம் நல்லா இருக்குது, பஞ்சிங்லாம் சூப்பராக இருக்குது. கிரெயின்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிரெயின்ஸுமே மெயின் லேயரில் வருது. ஸோ 2 ஸ்கப் ஷீட் போட்டிருக்காங்க, ஒரு பிவிசி எஸ்எஸோட ப்ரீமியம் ஷீட் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே பின்னாடி அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயுமே 6 கிரெயின்ஸ்க்கு மேலே தான் வருது. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த பேட் நல்லாயிருக்கும். நம்ம கண்டிஷனுக்கு சென்னை பிச்சுக்கு, சென்னை கண்டிஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஆடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகும். ஏன்னா நம்ம கண்டிஷன்ஸ் ஃபுல்லாகவே கொஞ்சம் 32, 30 above 30 டிகிரியில் தான் இருக்குது. இங்கே அவங்களுக்கு வந்து மினிமம் 20 கீழே போகிறனால ஓகேவா இருக்குது. ஸோ ரொம்ப ப்ரீமியமாக பாலிஷ்டாக இருக்குது வுட்டு. ஸோ நான் இதுதான் ஃபைனலாக எடுத்திருக்கேன். இதான் நான் எடுத்துகிட்டு போய் இதுக்கப்புறம் ஆட போகிறேன். ஸோ வெயிட் மிஷினில் செக் பண்ணிடலாம் எவ்வளோ இருக்குன்னு. அதில் கரெக்டாக 1234 இருக்குது. 1234 1234 ஃபைனல். ஓகே. ஸோ ஃபைனலாக வந்து 1234 கிராம் இருக்குங்க. ஸோ நம்ம போக போக 1500 1100 கிராம்ஸில் போச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இது நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு சென்னை பிச்சில் ஆடி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. One eternity later. ஸோ கைஸ் நம்ம இப்போ எங்கே நின்றுருக்கோம்னா காஷ்மீர்லேயே ஃபேமஸான அந்த கிளாக் டவர். ஸோ அங்கே அது வந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து லால் சௌக்லாம் வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸிபிஷன் சேல் போயிட்டுருக்கு. ஃபேமஸான அவங்களோட ஃபேமஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம இங்கே என்னன்றதை பார்த்துடலாம், மார்க்கெட்டில் எப்படி போகுதுன்றதை. ஸோ ஃபுல்லாக ட்ரை ஃப்ரூட்ஸ், வால்நட்ஸ், ஒரு சைடு வந்து ஷாலு, ஸ்வெட்டர்ஸு, இங்கே பாருங்கள் கேர்ள்ஸ் ஜாக்கெட்டு, ஸ்வெட்டர்ஸ், ஆல் ஸ்வெட்டர்ஸ் டைப்பு. இது ஃபுல்லாகவே மார்க்கெட்டு தாங்க. ஸோ ரொம்ப ஹோல்சேல்லையும் சீப் ப்ரைஸ்லேயுமே கிடைக்கும் இது. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக காஷ்மீரி டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ், ஷாலு, அப்புறம் பெரியவங்களுக்கு வந்து குட்டி பசங்களுக்கும் இருக்குது பாருங்கள். குட்டி பசங்களுக்கும் ஸ்வெட்டர்ஸ்லாம் இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் ஃபிக்ஸட் ப்ரைஸ், ஹோல்சேலும் கிடைக்கிது, ஃபிக்ஸட் ப்ரைஸாகவும் கிடைக்கிது. ஸோ எல்லாத்துலேயும் பாருங்கள் 500 ஃபிக்ஸடு 600. ஸோ அந்த மாதிரி ரேட்டும் இருக்குது. கைஸ் எனக்கு தெரிஞ்சிச்சோம் லால் சௌக் மார்க்கெட்டில் அதிகமாக ஷாப்பிங் பண்ணது நாங்கள் தான் நினைக்கிறேன். ஸோ ஸ்வெட்டரு, அப்புறம் வந்து பேகு, அப்புறம் கீ செயினு, அப்புறம் வந்து ஷாலு, இவ்வளவும் ஒரே இடத்துல நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட காஷ்மீர் ஷாப்பிங் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் டன்னு. ஸோ கைஸ் நம்ம இங்கே மார்க்கெட்லேருந்து கிளம்ப போகிறோங்க. ஸோ நம்ம வேணுங்கிற அளவுக்கு நம்ம ஷாப்பிங் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா லோக்கலாக எல்லாமே கிடைக்குது. ஸோ நீங்கள் யாராவது வரீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கிக்கோங்க.
ஸோ இதை முடிச்சுட்டு நான் எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஸ்டேக்கு தாங்க போகிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி அது வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவாக வருங்க. ஸோ இன்றைக்கி நான் மார்க்கெட்லேருந்து இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப டயர்டுங்க. காலையிலேருந்து நான் பார்த்தீங்கன்னா லியோ கஃபே அது இதுன்னு போயிட்டு ஸோ ஸ்பாட்டுமே பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உள்ளே அவ்வளோ நாய்ஸியாக இருந்தனால என்ன பெருசாக வீடியோமே எடுக்க முடியலங்க. அதனால் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா நான் ஷாப்பிங் பண்ணிவிட்டு நம்ம வந்து இங்கேருந்து கிளம்ப போகிறோங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அன்டில் தென் நான் உங்கள் கோபிநாத். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் தரமான ஸ்டைலில். பை பை கைஸ்.